நீங்க படிக்க உட்காருவீங்க. ஆனா 2 நிமிஷத்துல ஃபோன் எடுத்துருவீங்க. புக் முன்னாடி தான் இருக்கும். ஆனா மைண்ட் எங்கெங்கோ போகும். இது சோம்பேறித்தனம் இல்ல. இது ஃபோக்கஸ் ப்ராப்ளம். நீங்க மட்டும் இல்ல. இப்போ எல்லாருக்குமே இதே பிரச்சனை. அதுக்கு காரணம் சிம்பிள் தான். மொபைல், நோட்டிஃபிகேஷன், ஓவர் திங்கிங். ஒரே நேரத்துல நம்ம பிரெயின்க்கு டூ மச் இன்புட். அதனால ஃபோக்கஸ் ஹோல்ட் ஆக மாட்டேங்குது. டிப் 1 ஃபோன் கண்ட்ரோல். ஃபோக்கஸ் வேணும்னா ஃபோனை எனிமி மாதிரி நினைக்கணும். சைலண்ட் போடுங்க. டேபிள்ல வைக்காதீங்க. கண்ணுக்கு தெரியாம வைங்க. ஃபோன் கண்ணுக்கு தெரியாம இருந்தாதான் ஃபோக்கஸ் கண்ணுக்கு தெரியும். டிப் 2 25 மினிட்ஸ் மட்டும். ஒரே நாள்ல 5 மணி நேரம் படிக்கணும்னு யோசிக்காதீங்க. 25 நிமிஷம் மட்டும்னு சொல்லிக்கோங்க. டைமர் செட் பண்ணுங்க. அந்த 25 நிமிஷம் உங்க லைஃப்ல முக்கியமான நேரம்னு நினைச்சு படிங்க. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம். டிப் 3 ஒன் ஒர்க் ஒன்லி. ஒரே நேரத்துல பல விஷயம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இப்போ இந்த ஒரு வேலை மட்டும். அவ்வளவுதான். ஒன் டாஸ்க், ஒன் மைண்ட், ஃபுல் ஃபோக்கஸ். டிப் 4 மைண்ட் காம் ஆகணும். மைண்ட் காம் இல்லைன்னா ஃபோக்கஸ் வராது. தினமும் 2 முதல் 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ஃபோன் இல்ல, மியூசிக் இல்ல. சும்மா மூச்ச கவனிங்க. இதுவே ஃபோக்கஸ் ட்ரெய்னிங். மோட்டிவேஷன் வந்தாதான் படிப்பேன்னா அது வரவே வராது. ஃபோக்கஸ் ஒரு கிஃப்ட் இல்ல, அது ஒரு ஹாபிட். இன்னைக்கு 10 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சா நாளைக்கு 20 நிமிஷம் முடியும். சின்ன ஆரம்பம்தான் பெரிய மாற்றத்துக்கு காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட்ல ரெடி டு ஃபோக்கஸ்ன்னு எழுதுங்க.